ஏன் நாட்டுக்குள்ள உனக்கு என்னடா வேலை? டயலாக் விட்டுருக்கான், இந்திய ரத்தம் ஓடும், நீ ஆண் மகனேன்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற மக்களுக்கே டவுட் இருக்கு. சோ இப்பேற்பட்டவர்கள் வாய்க்கு வந்ததை பேசினால் நம்ம அதை பொறுத்து இருந்து பார்ப்போமா? சைலண்டா இருக்கணுமா? அவர்கள் ஆண்மகனா இருக்கிறதுக்கே தகுதியற்றவர்கள். அடி ஒண்ணு இடி மாதிரி இருக்கணும். வடிவேல் ஒவ்வொரு படத்தை சொல்லுவோம் பாத்தீங்களா, அது மாதிரி ஒவ்வொரு வாட்டியும் அடின்றது இடி மாதிரி பாகிஸ்தான் மேல விழுந்துகிட்டே இருந்தாதான் அந்த ராணுவம் நிலை கொலையணும். ஏன் நாட்டுக்குள்ள உனக்கு என்னடா வேலை? அத்துமீறி நுழைந்தால், அதுவும் நீ கையில் துப்பாக்கி ஏந்தி இந்திய மக்கள் மீது நீ நுழைந்தால் நான் சொல்லுவாங்க. ஏன்னா பாகிஸ்தான் ராணுவம் கிட்டத்தட்ட எல்லாருமே ஆண்மகன்கள் தான். இந்தியன் ராணுவம் மாதிரி விமனை ரெக்ரூட் பண்றது இல்லை. எல்லாருமே ஆண்மகன்களா இருக்கும் போது அவர்கள் ஆண்மகனா இருக்கிறதுக்கே தகுதியற்றவர்கள். ஆடைகளை அகற்ற சொல்லி அவர்கள் இந்துக்களா முஸ்லிம்களான்ட்டு ஐடென்டிஃபை பண்ணி வச்சு அதுக்கப்புறம் பாயிண்ட் பிளாங்க் ரேஞ்சில் இட் இஸ் நத்திங் பட் அன் எக்ஸிகியூஷன் ஸ்டைல். இது டூரிஸ்ட கொண்டு நீங்க சாயம் பூசாதீங்க. இந்துக்களை குறிவைத்து பண்ண தாக்குதல் இதுதான். இதுக்கு கொஞ்சம் முன்னோட்டம், இப்போ ரீசெண்ட் முன்னோட்டம் போனோம்னா, பிப்ரவரி 7 காஷ்மீர் சாலிடாரிட்டி டேன்னு கொண்டாடுவாங்க அவங்க பாகிஸ்தான்ல. அதுல பல்வேறு அமைப்புகளும் இராணுவமும் ஒன்றா உட்கார்ந்து காஷ்மீருக்கு என்ன தீர்வு அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது சம்பந்தப்படாத நபர்கள் சம்பந்தம் இல்லாத விஷயத்த உட்கார்ந்து பேசுவாங்க. என்ன தீர்வுன்னு சொல்லிட்டு பேசும்போது அதுல ஹமாஸோட அமைப்போட சில தலைவர்களும் சில முக்கியமான ஆட்களும் அதில் பங்கேற்றார்கள்.